கிறிஸ்துவுக்குள் ஸ்தோத்திரம். இன்றைய மன்னா ஓசியா 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எப்ராஹிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? ஆம், இன்றைய தினம் நாம் அனைவரும் அநேக காரியங்களை குறித்து நாம் தள்ளப்பட்டு இருக்கலாம். அநேகரால் நாம் அவமானப்படுத்தப்பட்டு இருக்கலாம். அநேக நண்பர்கள், உற்றார் உறவினர்கள், சொந்த பந்தங்கள், இரத்த சம்பந்தப்பட்டவர்கள், யார் வேணாலும் சரி நம்மை அவமானப்படுத்தியிருக்கலாம். ஆனால் நம் கர்த்தர் சொல்லுகிறார், நான் எப்படி உன்னை கைவிடுவேன் என்று. அதனால்தான் நாம் அனைவரும் எப்பொழுதும் மனுஷரை சார்ந்து மனிதரை நம்பி இருப்பதை விட்டுவிட்டு ஆண்டவரை சார்ந்து ஆண்டவரையே நம்பி வாழ்வோம். நிச்சயமாய் நம் காரியங்கள் அனைத்தையும் அவர் வாய்க்க பண்ணுவார். அவரே பொறுப்பெடுத்து நடத்துவார். ஆமாங்க, யோசேப்பை குடும்பமே கைவிட்டது. கூட பிறந்த சகோதரர்களை குழிக்குள் தூக்கி போட்டு விட்டார்கள். என் வாழ்க்கை எங்கே போய் முடியுமோ என்று குழியில் தனிமையாய் நின்று யோசேப்பை அரண்மனைக்கே ராஜாவாக முடிச்சூட்டினவர் நம் கர்த்தர். ஆம், நம் வீட்டாரே நமக்கு சத்ரு. மத்தை 10:36 பாருங்க, ஒரு மனுஷருக்கு சத்ரு அவன் வீட்டாரே. எல்லோரும் கைவிட்டு நிற்கிறீர்களா? இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் இல்லை. நம் சொந்த பந்தங்கள், நண்பர்கள் நிரந்தரம் இல்லை. நம் தேவன் ஒருவரே நிரந்தரம். அவர் இந்த நிமிடம் நம் கரத்தை பிடித்து விட்டார். நம் தலையை அவர் உயர்த்துவார். நாம் என்றென்றைக்கும் ஆசீர்வாதமாக இருப்போம். தேவன் நம்மை கைவிட மாட்டார். ஆமேன். ஹல்லேலூயா.